வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தெற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்கள் அதிக மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து இன்று தினம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. திவ்யா, குறிப்பாக இந்த தாக்கத்தினுடைய காரணம் என்பது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல அதிக அளவு வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று மழைக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு புயல் சின்னம் அடுத்தடுத்து கூடுதலாக வலுவடைந்து புயலாக மாறுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இன்றைய தினம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் ராமநாதபுரம், திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாம் இந்த மழையினுடைய தாக்கம் என்பது தீவிரமாக இருக்கும் என்பதற்கான ஒரு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையை ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் வழங்கியிருந்தது. அந்த அடிப்படையில இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு, அதாவது 25, 26, 27 ஆகிய இந்த 3 நாட்கள் மிக கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த மிக கனமழையுடைய எச்சரிக்கை என்பது டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகை, அதே போன்று திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த மழையினுடைய தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறத வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நேற்று தினம் வலுவடைந்து இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருக்கிறது. இது மேலும் வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதன் பிறகு புயல் சின்னம் என்று உருவாகக்கூடும். எனவே இதனுடைய தாக்கம் என்பது அடுத்த ஒரு 4-5 நாட்கள் 29ஆம் தேதி வரை இதனுடைய தாக்கம் தமிழகத்தில் இருக்கும் என்பதை இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை. திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.